நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, அதற்கு நம்ம ஆயத்தப்படுவோம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12 - 15 வரை. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12 - 15 வரை. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த காரியத்தை வாசித்து விடலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12 - 15 வரை. ஆம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேருமென்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயமென்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்ற பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுகிறேன். கண்களை மூடி நம்ம ஒரு ஜெபத்துக்கு நேராக, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ஒரு பாடலை நாம் பாடி நம்ம ஆயத்தப்படுவோம். அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நமக்கு இந்த நாட்களில் அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபித்தோம். பிள்ளைகள் ஆராதனையில் வழி நடத்துனாங்க. அதற்கு பின்பாகவும் நம்ம ஜெபித்தோம். இப்போது மீண்டுமாய் நமக்காக தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர், மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற தேவன், நமக்கு மனதுருகி நமக்கு சுகத்தை தருகிற தேவன், நமது கண்ணீரை காண்கிற தேவன். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் பலனற்று இருக்கிறேன், என் சரீரத்தில் சுகவீனம் இருக்கிறது, ஆண்டவரே நான் பலகீனமாக இருக்கிறேன், நான் காயப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரே பலரும் என்னை காயப்படுத்தி இருக்கிறாங்க, என் இருதயத்திலே நான் கண்ணீர் வடிக்கிறேன், என் இருதயத்திலே நான் இரத்தம் சிந்துகிறேன் ஆண்டவரே. ஆனால் அந்த நேரத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே மனதில் சஞ்சலத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்துக்கு இந்த நேரத்தில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னா ஆண்டவரை நோக்கி நீங்களும் ஆண்டவரும் மாத்திரம் இருக்கிறதாக கணக்கிலே மனதிலே நினைத்து கொண்டு, ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும், ஆண்டவரே என்மேல் மனதுருகும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். இருதயங்களை ஊடுருவி பார்க்குற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அப்படி அசைவாடுகிறவர் மாத்திரம் இல்லை, நமது இருதயங்களை ஊடுருவி பார்க்குற ஆண்டவர். நமது வேதனைகளை வேற யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் ஆண்டவர் அதை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஆண்டவரே என்று சொல்லி ஒரு பயத்தோடும் கலத்தோடும் இருக்கலாம். ஆனால் ஆலயத்தில் நம்ம வரும்போது ஆலயத்தில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நான் காயப்பட்டிருக்கிறேன், மனதளவில் காயப்பட்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் அந்த காயங்களை ஆற்றுங்க, காயங்களை தொட்டு சுகந்தாருங்க. இன்னைக்கு நம்ம வாசனத்தில் வாசித்த அந்த வசனத்தில் வந்தது போல, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொன்னபோது ஆண்டவர் உடனே சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொன்ன அந்த நல்ல ஆண்டோடைய தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்போ ஆலயத்தில் வரும்போது பாருங்க, நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வந்திருக்கிறோம், ஒருவருக்கொருவர் அன்பு கூட வந்திருக்கிறோம், தொழுதிட வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம். அதை நினைத்தவர்களாக இந்த நேரத்தில் ஆண்டவரே உமது கண்கள் என்னை காணட்டும், என் கண்ணீரை காணட்டும், அது துடைக்கப்பட்டவளாக இங்கிருந்து நான் கடந்து செல்ல, என் பலகீனங்கள் மாற்றப்பட்டவனாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க என்று ஒரு நிச்சயத்தோடு அலங்கார வாசலாலே என்கிற பாடலை நம்ம பாடலாம். அலங்கார
வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் பாருங்கள், இவர் பேதுரு அந்த நிருபத்தில் எழுதும்போது தன்னுடைய அந்திம காலத்தில் அவர் அந்த வசனத்தில் 12வது வசனத்தில் பாருங்கள், இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், அதாவது இந்த நாளில் கர்த்தருடைய பந்திக்கு நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி என்பது இட்ஸ் எ ஹோலி கம்யூனியன் இஸ் எ விசிபிள் சைன் ஆஃப் இன்விசிபிள் கிரேஸ். நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு சைன், ஆனால் இட் பிரிங்ஸ் எ இன்விசிபிள் கிரேஸ். பரலோகத்திலிருந்து நம்ம கண்களால் காண முடியாத ஒரு கிருபையை கொண்டு வர்றது தான் ஒரு விசிபிள் சைன் தான் இது. அது மாத்திரம் இல்லை, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இந்த கர்த்தருடைய பந்தி என்பது நம்மளை அந்த தேவனை சந்திப்பதற்கு இட் ப்ரிப்பேர்ஸ் அஸ், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது, தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ரெண்டு காரியம், ஒன்று இட்ஸ் எ இன்விசிபிள் சைன் ஆஃப் பிரிங்கிங் த விசிபிள் சைன் ஆஃப் இன்விசிபிள் கிரேஸ், அது ஒன்று. ரெண்டாவது இட் ப்ரிப்பேர் அஸ், நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தரிசிப்பதற்கு அது ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல திரும்ப திரும்ப பேதுரு சொல்வதை பார்க்குறோம் பாருங்கள். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்போதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். அது பேதுரு சொல்கிறாரு, நான் உங்களை நினைப்பூட்டுவதில் நான் அசதியாக இருக்க மாட்டேன். 14வது வசனத்தில், இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது. 15வது வசனத்தில் வரும்போது பாருங்கள், மறுபடியும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்போது நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயாத்தனம் பண்ணுவேன். அவன் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது பாருங்கள், நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஹி வாண்ட்ஸ் டு ரிமைண்ட் அஸ். என்னது? கர்த்தருடைய பந்தி நம்மை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மட்டுமில்லை, நமக்கு தெரியாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இது ஒரு விசிபிள் சைனாகவும் இது காணப்படுகிறது என்று பேதுரு நம்மளை ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள், நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 24, 25 நம்ம வாசிக்கும்போது கர்த்தருடைய பந்தியின் நேரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, என்னை நினைவு கூறும்படி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் 2 தடவை அந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கர்த்தருடைய பந்தியை குறித்து சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி இந்த சாக்கிரமத்தை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். பேதுருவும் தன்னுடைய அந்திம காலத்தில்
திரும்ப திரும்ப சொல்லுகிறாரு, நான் நினைப்பூட்டுவது நலமாக இருக்கும், இது அவசியமாக காணப்படுகிறது, என் சரீரத்தில் இருக்கும் அளவுக்கும் நான் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ. ஒருவேளை நான் போய்விட்டாலும் அதற்கு பிறகும் நீங்கள் இதை ஞாபகம் வைத்து இதை தலைமுறையாய் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சபைக்கு அவர் ஆலோசனையாக சொல்லுவதை பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் நான் ஒரு 2 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். ரெண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், நோயிங் த எஸ்டாப்ளிஷ் ட்ரூத், ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட நமக்கு முன் சொல்லித்தரப்பட்ட அந்த சத்தியத்தை மறுபடியும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது we have to proclaim the gospel. அந்த காஸ்பல்னால, சுவிசேஷத்தினால நம்ம ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் யோவான் 8:32 ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். சத்தியம்னா என்ன பாருங்கள், ஆண்டவர் கர்த்தருடைய பந்திக்கு வர்றதுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அதாவது நம்ம ஊர்களெல்லாம் பாருங்கள், இந்த ஊர்லேயும் ஏதாவது மழை வந்துன்னா என்ன செய்யும், தண்ணி அங்கங்கேயே தேங்கி நின்றுடும் இல்லையா. அங்கங்கேயே தண்ணி தேங்கி நிற்கும்போது அந்த தண்ணி அந்த ட்ரைனேஜ் வழியாக போகாது, அடைச்சிருக்கும். அப்போ என்ன செய்வாங்க, அந்த அடைத்திருக்கிற இலைகளை அல்லது சருகுகளை அழுக்குகளை எடுத்து சுத்தப்படுத்தி விட்டால் என்ன செய்யும், அதுக்கு பிறகு தண்ணீர் நல்ல அழகாக போகும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டோருடைய கிருபை, ஆண்டோருடைய காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் ஃபேவர் அண்ட் த டிவைன் பிளெஸ்ஸிங் வருவதற்கு தடையாக என்ன செய்யும், ஏதாவது சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையிலே அங்கங்கே அடைத்து கொண்டு இருக்கும். இந்த தேவனுடைய டிவைன் கிரேஸை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, டிவைன் ஃபேவரை பெற்றுக்கொள்ளாத முடியாதபடி, டிவைன் பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்ன செய்யும், பாவங்கள் அதை அடைத்து கொண்டு இருக்கும். அப்போ அந்த பாவங்களை மாற்றுவதற்கு, நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் கர்த்தருடைய பந்தி. இது எதனால ஆண்டவர் செய்கிறார் பாருங்க, அவருடைய அன்பின் நிமித்தம் நமக்கு செய்கிறாரு. நம்ம இதில் வாசிக்கும்போது 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பாருங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். இதெல்லாம் அப்படி மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பைபிளில். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அன்பு திரளான பாவங்களை மூடும். லவ் கவர்ஸ் ஓவர் எ மல்டிடியூட் ஆஃப் சின்ஸ். அதே மாதிரி நீதிமொழிகள் ப்ரோவர்ஸ் 10:12 வாசிங்க. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அன்போ சகல பாவங்களையும் மூடும். பாருங்க, அன்பு பேதுரு சொல்லும்போது அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்கிறாரு. ஆனால் நீதிமொழிகளில் இப்போ வாசிக்கும்போது அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால தான் பாருங்கள், கர்த்தருடைய அன்பை குறித்து நம்ம அந்த அன்பு நிமித்தம்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த கர்த்தருடைய பந்தியை நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம அந்த நேரத்தில் நம்ம நினைவு கூற வேண்டும். என்னது நினைவு கூற வேண்டும், ஆண்டவர் சொல்கிறாரு என்னை நினைவு கூறுங்க என்று சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார். பேதுருவும் அதை சொல்கிறார், அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அப்படி மூடும்போது தான் பாருங்கள் நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவருடைய அந்த டிவைன் பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த டிவைன் கிரேஸை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்காக ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த டிவைன் ஃபேவரை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இது சில நேரங்களில் நமக்கு கண்களுக்கு தெரியாத விதத்தில் அது அடைக்கப்பட்டிருக்கிறத திறக்கிறதுக்கு தான் இந்த கர்த்தருடைய பந்தி நம்மளை ஞாபகப்படுத்துகிறது, நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. அதனால தான் நம்ம வேதத்தில் இவ்வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் நமக்கு கொண்டு வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் நமக்கு கொண்டு வருகிறது. இது நம்மால் சம்பாதிக்க முடியாது, ஆண்டவர் இலவசமாய் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். இந்த வசனத்தை வாசிங்க, மத்தேயு 26:28. மத்தேயு 26:28. இது பாவ
மன்னிப்புக்கு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது பாவ மன்னிப்புக்காகவே சிந்தப்பட்ட இரத்தம். என்னுடைய பாவ மன்னிப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்கு பதிலாக சிந்தப்பட்ட இரத்தம். அதே போல எபேசியன்ஸ் 1:7 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலேன்னு சொல்லும்போது குமாரனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார், இலவசமாக வைத்திருக்கிறார். அப்போ அதை நம்ம விசுவாசித்து இது எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம், அவருடைய அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது, அவருடைய அன்பு சகல பாவங்களையும் மூடுகிறது என்று நம்பி இந்த கர்த்தருடைய பந்தியில் நமக்கு கலந்து கொள்ளும்போது பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த கிருபைகள், ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த அனுகூலங்கள் ஒருவேளை ஏதாவது காரியத்தினால் தடைப்பட்டிருந்தா அது என்ன செய்கிறது, இது நம்மளை அந்த அன்பின் நிமித்தம் அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது. எப்போது நம்ம அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரே நான் குறை உள்ளவன் தான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த நம்ம ஊர்களில் சர்ச்சுகளில் முக்கியமாக அந்த கேத்தலிக் சர்ச்சிலெல்லாம் ஒரு ட்ராமா நடத்துவாங்க. ஒருவேளை நீங்களும் பார்த்துருக்கக்கூடும். இந்த அன்பை குறித்து சொல்லும்போது அதில் ஒரு ட்ராமா பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு 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 தேவ மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு சாட்சியின் பின்னணியாக அந்த ட்ராமாவை சொல்லுவாங்க. அந்த மனுஷன் ஒரு தடவை என்ன செய்வான், அவருடைய ஏழ்மையின் நிமித்தம் எங்கேயோ ஓடி போய் பசியாக இருக்கும், தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும், வேலை இல்லாமல் இருக்கும். அப்போ அப்படி பார்க்கும்போது யாரும் அவளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது ஒரு ஃபாதர் என்ன செய்வார், இவரை பார்த்து சரி வான்னு சொல்லி அவனுக்கு ஆகாரமும் கொடுத்து தங்குறதுக்கு இடமும் கொடுத்து ராத்திரி நீ படுத்துட்டு நாளைக்கு வேணா நீ எழும்பி போய்க்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு அனுமதி கொடுத்துட்டு ராத்திரி அவர் பைபிளும் வாசித்துட்டு அவர் அவருடைய ரூமில் போய் உறங்கிடுவார். உறங்கும்போது இவன் என்ன செய்வான், அவனுக்கு ஒன்று வறுமை, இன்னொன்று இயலாமை, இன்னொன்று வேலை இல்லாத திண்டம், பணம் இல்லாத கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே பார்க்கும்போது அந்த ஃபாதருக்கு ரூமில் வந்து இந்த பொண்ணுனால் செய்த அந்த இந்த மெழுகுவர்த்தியை வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு, கோல்டன் ஸ்டாண்டு அப்படி இருக்கும். அது இவனுக்கு கண்ணை உறுத்தும். அவன் என்ன செய்வான், அதை எடுத்துட்டு ஒரு பேக்கில் சுருட்டி வச்சுட்டு ஓடிடுவான் வெளியே. இதை கொண்டு விற்று நம்ம நல்லா சம்பாதித்து இது செய்யலான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் வெளியே போகும்போது ரோந்து போலீஸ் என்ன செய்வாங்க, அவனை பிடிச்சிருவாங்க. பிடிச்ச உடனே கேட்பான், நீ எங்கேருந்து வர, எங்கேருந்து என்ன சொல்லுவாங்க, பெப்பேன்னு முழிப்பான். பேகை தெரிந்து பார்த்தாச்சுன்னா அதில் ஒரு கோல்டு ஸ்டாண்ட் இருக்கும். அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடும் இது ஏதோ ஒரு ஆலயத்தில் இருந்தால் அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஏன்னா மெழுகு வர்த்தியை வைக்கக்கூடிய அந்த கோல்டு ஸ்டாண்டு வேறு எங்கேயும் இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா அந்த ஃபாதருக்கு படுத்திருக்கக்கூடிய அந்த ரூம் தான் இருக்கும். அந்த அரண்மனைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அவன்கிட்ட போய் ஃபாதர்கிட்ட கதவை தட்டி கேட்பாங்க, இவனை நாங்கள் பிடிச்சோம், இவனுக்கு பேகுக்குள்ளே இந்த கோல்டன் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொன்னோன்னா அவர் அதை பார்த்துட்டு அப்படியா இது நான் தானே கொடுத்தேன் என்ன அவர் சொல்லுவார். அவன் திருடிட்டு போனான்னு சொல்லாமல் நான் தான் அவனுக்கு கொடுத்தேன்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மனுஷன் நொறுங்கி போயிடுவான். எதனால் நொறுங்கி போயிடுவான்னா அவருடைய அன்பு நிமித்தம் அவர் காட்டி கொடுக்கவும் இல்லை. அந்த அன்பு நிமித்தம் என்ன செய்வான், அவன் நொறுங்கி அந்த இடத்துல அவன் தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஒப்பு கொடுத்து பிற்காலங்களில் அவன் ஒரு நல்ல தேவ ஊழியனாக மாறினதாக அவனுடைய சாட்சியாக இந்த ட்ராமாவை சின்ன பிள்ளையில் பண்ணியிருக்கதை நான் பார்த்துருக்கேன். நீங்களும் ஒரு வேளை பார்த்துருக்கக்கூடும். அப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பாருங்கள், இந்த அன்பு என்ன செய்து திரளான பாவங்களை மூடுகிறது. அன்பு சகல பாவங்களையும் மூடுகிறது. ஒரு மனுஷனுடைய அன்பே இவ்வளோ பெரிய காரியங்களை செய்யுமானால் இல்லையா, அப்போ தேவ அன்பு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. அதனால தான் நம்ம பாடுகிறோம், தேவகுமாரா தேவகுமாரா.
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம பார்த்தது பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் தருகிறது. அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று பவுலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆராதனையிலும் நமக்கு என்ன செய்கிறாங்க, இப்படி கர்த்தருடைய பந்தியின் நாட்களில் நமக்கு அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் அவருடைய அன்பின் நிமித்தம் நமக்காக அவர் சிலுவையில் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அந்த இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நமக்கு பெற்று தந்திருக்காங்க என்பதை நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அதை அறிந்து கொண்ட நம்ம என்ன செய்ய வேண்டும்? we have to proclaim that gospel. இந்த வாசிங்க அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 26-27. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. 32. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். 34. சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். போதும் பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. வேதத்தை வாசித்தவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். பவுல் அத்தேனே என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு போகும்போது அவன் வெயிட் பண்ணுறான் அவனுடைய உடன் ஊழியர்கள் வருவதற்கு. இவன் தனிமையாக இருக்கிறான். அப்போ அப்படியே சுற்றி பார்க்கும்போது அங்கே நிறைய விக்கிரகங்களை பார்க்குறான். விக்கிரகங்களை பார்த்த உடனே இவனுக்கு ஆவியில் ஒரு ஒரு இது உற்சாகத்தை கண்டு வைராக்கியம் கொண்டு அவன் என்ன செய்கிறான், அந்த மார்க்ஸ் மேடை என்று சொல்லக்கூடிய அந்த மேடைக்குள்ளே நின்று கொண்டு அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். நீங்கள் அறியாமல் தொழுது கொள்ளுகிற ஒரு தேவனை குறித்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, சிலர் அவனை 3 கூட்டம் ஜனங்கள் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். சிலர் என்ன செய்கிறாங்க, அவனை இகழ்ந்தார்கள் இல்லையா. இன்னொரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க, இன்னொரு தடவை நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்கலான்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன செய்கிறாங்க, அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அதில் இந்த 2 பேருக்கு பேர் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதுக்கு அடுத்த வசனத்தில் வருகிறது, தியோனீசியு அண்ட் தாமரி என்று 2 பேருக்கு பேர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட 2 பேருக்கு பேரை 34வது வசனத்தில் பின்பகுதியில் வருது பாருங்கள்.
ஒருவனா என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். பாருங்க, இப்போ 3 கூட்டமான ஜனங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது இது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. பாருங்க, 3 விதமான கூட்டங்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க, இகழ்வாங்க. அவங்க வாயை திறந்து சொல்லாமல் இருந்தாலும் மனசுக்குள்ள சொல்லுவாங்க, இவனுக்கு இதே வேலையாக போச்சு இல்லையா, ஒவ்வொரு வாரமும் இதே தான் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கக்கூடிய, மனசுக்குள்ளே கிண்டலாட்டும் ஒரு பேசக்கூடிய ஜனங்கள் இருப்பாங்க. இன்னொரு கூட்டத்தை சொல்லுவாங்க, இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் நம்ம ஆண்டவரை பற்றி கேட்போம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, ஒரு சிறு கூட்ட ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக பார்க்குறோம் இல்லையா. அந்த ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பேரை பாருங்கள், நமக்கு அவங்க யாருன்னே தெரியாது. ஆண்டவர் எவ்வளோ திருத்தமாட்டு அவங்க பேரை எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா. அந்த நாளாகம் புஸ்தகத்தில், ஆண்டோருடைய ஆட்டுக்குட்டியான புஸ்தகத்தில் அந்த பேர்கள் எல்லாம் போயிடுது. அப்போ நம்ம பேரும் ஒவ்வொருத்தருடைய பேரும் அங்கே போயிடணும் இல்லையா. நம்ம பேர் போயிடணும், நம்ம பிள்ளைகள் பேர் அங்கே போயிடணும் இல்லையா. இல்லை, முன்னாலெல்லாம் நம்ம ஊர்களில் கன்வென்ஷன் வைக்கும்போது 7 நாள் 10 நாள் வைப்பாங்க. இப்போ அது சுருங்கி 2 நாளில் வந்துட்டு இல்லையா. முன்னாலெல்லாம் ஒரு தீமை எடுத்துகிட்டு குறைஞ்சது 7 நாள் அல்லது 10 நாள் அப்படி அந்த ஒரு சம்பவத்தை பற்றி அப்படியே அழகாக விவரிப்பாங்க. முன்னால் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, ஒரு இப்படி கன்வென்ஷன் நடக்கும்போது ஆண்டவரை அறியாத அவங்க ஆலயத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு வீட்டில் ஒரு கணவர் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு இந்த பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் பாடக்கூடிய அந்த பாட்டு, சின்ன பிள்ளைகள் பாடக்கூடிய பாட்டு, அந்த பாட்டுலாம் ரொம்ப இஷ்டம். அப்போ அதனால என்ன செய்கிறாரு, இந்த கன்வென்ஷன் வந்த உடனே இவரும் போயிருக்கார். அப்போ அவங்க போனால் அங்கே கன்வென்ஷன் முடியறதுக்கு 9 மணி ஆகும். அது முடிஞ்ச பிறகு தான் இவர் வருவாங்க. வந்த பிறகு இவங்க ஒய்ஃபுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பிறகு இவங்க அவருக்கு சாப்பாடு போட்டு படுக்கு 10 மணி ஆயிரும். இல்லைன்னா 7:30 8 மணி, பழைய காலங்களில் 7:30 8 மணினா எல்லோரும் உறங்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சகோதரிக்கு அது ஒரு இரிட்டேட்டாக இருந்து கொண்டே இருந்திருக்கு. இந்த மனுஷன் இன்னும் ஒரு 9:30 வருவார், அதுக்கப்புறம் இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இவர் படிப்பறிவு இல்லாதவர். அப்போ அவர்கிட்ட சொன்னாங்களா, நீங்கள் இப்படி தான் டெய்லி போகிறீங்களே, உங்களுக்கு என்னதாவது மண்டையில் ஏறுதான்னு. அவருக்கு ஒன்றும் சொல்ல தெரில. அப்போ அந்த சகோதரி சொல்லித்தான், அங்கே அந்த பக்கத்தில் இந்த மாட்டு தொழுத்து இருந்திருக்கு, அதில் அந்த மாட்டு தொழுத்தில் உள்ள அந்த சாணியை அள்ளி உரக்குண்டில் போடக்கூடிய ஒரு குட்டையும் இருந்திருக்கு. அப்போ இவ சொல்லியிருக்கா, அந்த குட்டையை எடுத்து அந்த தொட்டியில் விடக்கூடிய தண்ணியை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கா. அப்போ இவர் நினச்சிருக்கிறாரு, குட்டையை கொண்டு போய் நீ 10 நாள் கன்வென்ஷனுக்கு போனல 10 குட்டையை தண்ணியை கொண்டு வந்து இங்கே கொண்டு ஊற்றணும். அப்போ இவர் நினச்சிருக்கிறாரு, கொண்டு போய் தண்ணியை குட்டையில் தூக்குனா நிற்குமா, நிற்காது. ஆனாலும் மனைவி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவர் 10 குட்டை தடவை கொண்டு விட்டுருக்கார். அப்போ அவர் மனைவி சொன்னாங்களாம், என்ன பாரு, நீ 10 தடவை அந்த குட்டையில் தண்ணி கொண்டு வந்த, ஒரு சொட்டு தண்ணியாவது அந்த தொட்டிக்குள்ளே வந்திருக்கான்னு பார்த்தியா. அப்போ நீ 10 நாள் கன்வென்ஷனுக்கு போய் என்ன பிரயோஜனம்னு. அப்போ இவர் சொன்னாராம், நீ சொல்லுது உண்மைதான், தண்ணி வரல, ஆனால் அந்த குட்டை சுத்தமாக இருக்குது பார்த்தியான்னாராம். முதல்ல அந்த குட்டையில் சாணி இருந்து, ஆனால் இப்போ என்ன செய்யுது, அந்த சாணி அந்த தண்ணியில் பட்டு போயிட்டு. அதே மாதிரி தான் அந்த 10 நாள் கன்வென்ஷன் போனதில் எனக்கு மனசில் ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு நாள் ஆண்டவருக்கு பிள்ளையாக நானும் மாறிடுவேன்னு சொல்லி அவர் சொன்னதாக பழைய காலத்தில் கதைகள் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ பாருங்கள், எதுக்கு சொல்கிறேன்னா பாருங்கள், we have to proclaim the gospel இல்லையா. ஆண்டவர்கிட்டருந்து நம்ம இலவசமாக பெற்றுக்கொண்டோம், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லணும். எப்படி சொல்லணும், ஒரு அடிமையை போல சொல்லணும் இல்லையா. நாம் பெரிய ஆளாக்கும் இல்லையா சொல்லி அப்படி மனமேட்டிமையோடு ஒரு நாளும் சொல்லிடக்கூடாது இல்லை. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறாரு, ஒரு அடிமையை போல், ஒரு வேலைக்காரனை போல சொல்லணும். அந்த கேட்குற ஜனங்கள் தான் பெரிய ஆட்கள். நம்ம போய் சொல்லக்கூடியவங்க சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் போய் அவங்கள்ட்ட சொல்லணும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் சொல்லணும். நேரம் ஒதுக்கி ஆலயத்துக்கு வரணும். நம்ம நாங்கள் இப்போ தம்பிமார் எல்லாருமே சேர்ந்து அவுட்ரீச்சுக்கு போகிறோம். மேக்சிமம் எல்லார்ட்டையும் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் இல்லை, வேலை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, நேரம் ஒதுக்கி நீ ஆலயத்துக்கு வரணும். ஏன்னா ஆலயத்தில் நம்ம வரும்போது தான் பாருங்கள் இல்லையா, அந்த அவருடைய 2ஆம் வருகைக்கு அது நம்மளை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இங்கே நீ எவ்வளோ சம்பாதித்தாலும்
என்னதான் செய்தாலும் கடைசியில் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போய் தான் ஆகணுங்கிறத அந்த ஞாபகப்படுத்துகிறது அந்த காரியம்தான் இல்லையா. ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து இப்படி விருதா விடுற ஆண்டவர் அல்ல இல்லை. நம்ம என்ன செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு தருகிற தேவனாக காணப்படுகிறார். நம்ம இது வாசிங்க, நம்ம ஆதியாகமம் 22 நினைக்கிறேன் பாருங்க. அந்த 8 பேரையும் கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான். பாருங்க, ரெபேக்கா யாரு? ரெபேக்கா ஆனி சொல்லுமா, ஹூ இஸ் ரெபேக்கா? ஈசாக்கு. பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க இல்லையா. இது எப்போ ஆண்டவர் சொல்றாரு? ஆண்டவர் எப்போ சொல்றாரு? யெகோவா ஈரே இல்லையா. ஈசாக்கை பலியிடும்போது இல்லையா, ஈசாக்கை பலியிடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பாதுகாத்து கொள்ளப்படும். அப்போ அவன் ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்குட்டியையும் ஆயத்தப்படுத்தியிருந்தார், ஈசாக்குக்காக ஒரு மணவாட்டியையும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் இல்லையா. ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்குட்டியையும் ஆயத்தப்படுத்தியிருந்தார், ஈசாக்குக்காக ஒரு மணவாட்டியும். குழந்தை இப்போந்தாங்க பிறந்திருக்கு. ரெபேக்காக்க பிறந்த சமயத்தில் உள்ளது. எத்தனை வருஷத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கும்? ஆண்டவர் எப்பவுமே ஆயத்தம் படுத்தியிருக்கிறார். எனக்கு அன்பான திருசபை மக்களை, இன்றைக்கி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் என்னது? உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது நீங்கள் ஒரு 60-70 வயசாகும்போது உங்கள் அடுத்த தலைமுறைகள், அதுக்கு அடுத்த தலைமுறைகளையும் தேவையும் ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு அவர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார் இல்லையா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய திருச்சபைகள் என்ன செய்யணும்? இந்த அன்பினால் நிறைந்து நம்ம என்ன செய்யணும்? அதை வெளிப்படுத்த வேண்டும். திருவன்றத்தில் தும்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தும்பா ராக்கெட் இல்லையா. தும்பா ராக்கெட்டு பென்சிக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. தும்பா அது நம்ம அப்துல் கலாம் அவங்க இந்த ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்க அந்த அந்த ராக்கெட்டை விண்வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இந்தியா முழுதும் சுற்றி அது ரொம்ப ஏற்ற இடம் வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக ட்ரிவாண்ட்ரத்தில் உள்ள தும்பா அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தா அதில் ஒரு தேவ ஆலயம் இருந்திருக்கிறது. தேவ ஆலயம் இருந்த உடனே இவர் அப்துல் கலாமை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த மதத்தையும் நோகப்படுத்தாத ஒரு மனுஷன். அவர் இல்லை பரவாயில்ல வேறு எங்கேயாவது பார்ப்போன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஃபாதர் அதை கேள்விப்பட்டு, நீங்கள் இந்த இடத்த நீங்கள் அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்த தயாரிக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போது 80 ஏக்கர் அந்த தும்பா ராக்கெட் இருக்கக்கூடிய இடம் அந்த திருச்சபைக்கும் அந்த ஆலயத்துக்கும் சொந்தமான இடம். இப்போ அந்த இடத்துல தான் தும்பா அந்த ராக்கெட் ஸ்டேஷன் இருக்கிறது இல்லையா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயங்கள் ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் கொடுப்பதில் முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். அப்படி நம்ம செய்யும்போது பாருங்கள், ஆண்டவர் நம்ம தலைமுறையை ஈசாக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு கல்யாணம் நடந்தது. அப்போ அந்த குழந்தை பிறக்கும்போதே ஆண்டவர் அந்த பேரோட எழுதி ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார் இல்லையா. அப்போ நமக்கு பின் சந்ததி நம்ம இல்லையா. எனக்கெல்லாம் இப்போ ஜேக்கை பார்க்கும்போது முன்னால் பேட்டி எப்படி இருந்தானோ அவனை பார்த்த ஞாபகம் இருக்குது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஓடின மாதிரி இருக்குது. அவனுக்கு குழந்தை வந்தாச்சு. அதே ஸ்டேஜில் இப்போ அவன் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழியும் போது ஜேக்கு மேக்கு பிள்ளைகளையும் ஆண்டவர் பார்க்க கிருபைச்சுப்பார். அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக ஒரு கன்ஃபர்மேஷன் மனசில் வைத்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பார்க்கவும் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கவும் கர்த்தர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஓகே, அப்போ நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். அப்போ இந்த நாளில் நம்ம தியானித்தது போல பாருங்கள், சகலமும் அன்பு நிமித்தம்தான் நடக்கிறது. அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்பு அநேக பாவங்களை மூடும் என்று திரும்ப திரும்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறதா காரியத்தை பார்க்குறோம். அந்த அன்பின் நிமித்தம்தான் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அவர் அந்த அன்பின் நிமித்தம் நமக்கு பதிலாக
அவர் சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பு நிமித்தம் அவர் என்ன செய்கிறாரு, இது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிற இட்ஸ் அ கவனன்ட். ஆண்டவர் நம்மோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. நம்ம இதை அருந்தும்போது நான் ஒரு உடன்படிக்கை உள்ளே கடந்து செல்கிறேன் இந்த பரிசுத்த எண்ணத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துவாராக. அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் அவரவர் இருக்கக்கூடிய இடங்களில் உங்கள் கண்களை மூடி தலையை தாழ்த்தி இந்த நேரத்தில் நீங்களும் ஆண்டோர் மாத்திரம் இருக்கிற மனமாக மனசுக்குள்ளே உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இது நம்ம நிமித்தம் அல்ல, ஆண்டவர் நிமித்தம். பாருங்க, கர்த்தருடைய கூடாது, இன்னொரு நேரம் என்று சொல்லக்கூடாது. ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்ம அப்படியே தேவ சமூகத்தில் நம்மை விசுவாசத்தோடு இந்த கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக வேண்டும். நம்ம நிமித்தம் இல்லை, நம்மளுடைய சாமர்த்தியம் இல்லை, ஆண்டவர் அந்த அன்பின் நிமித்தம் நமக்கு இதை ஆயத்தப்படுத்தி திருச்சபைக்கு இதை தந்திருக்கிறார். நான் எப்போதும் வாசிக்கிற அந்த வேத ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட நாளிலிருந்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை வருகிறது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் வரும்போது நம்ம இயேசுசாமி சிலுவையில் அறையப்பட்ட அந்த குட் ஃப்ரைடேலேருந்து கரெக்டாக 50வது நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அப்போ இந்த நாள்லேருந்து பெந்தேகோஸ்தே நாளில் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும்படியாய் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுகிரகத்தை தந்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு இது மட்டும் கன்ஃபார்மாக வைத்திடுங்க. பாருங்கள், எப்படி ஆண்டவர் எவ்வளவு அழகாக ஒரு நூல் போட்டது மாதிரி அவ்வளவு பெர்ஃபெக்டாக பழைய ஏற்பாட்டிலேருந்து வெளிப்படுத்தினது வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் ஆண்டவர் கொண்டு போகிறார் இல்லையா? அன்னைக்கு யாக்கோபு ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்குட்டியையும் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அவனுடைய பிற்கால மனைவியின் அந்த பிறந்த நேரத்தையும் அந்த குழந்தையின் பேரை கூட ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ உங்கள் பெயர்களையும் ஆண்டவர் நிச்சயமாகவே பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இல்லையா? நம்ம பிள்ளைகளுடைய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே வழி நடத்துவார் இல்லையா? அந்த நிச்சயத்தோடு தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடி நம்ம இந்த நாளின் ஆராதனை நிறைவு செய்வோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீரழித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீரழித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் பூச்சியே, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீரழித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீரழித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், உன்னை முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, உன்னை ஒன்றும் செய்யாதே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறைகள், சகல பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் நம்ம சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார் எல்லாரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவர்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விசாரித்து அன்பை பகிர்ந்து கொண்டு